மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ராணுவ அதிகாரி, அமெரிக்காவுடைய இந்த ராணுவ அதிகாரி நேம் வந்து டெரன்ஸ் ஜாக்சன். இவரோட வயது 50. இவருடைய மரணம் அது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் 808வது அறையில் இவர் மர்மமான முறையில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி இறந்து கிடக்கிறார். இதில் மிக அதிகப்படியான சந்தேகங்களை எங்கே உருவாக்குது அப்படின்னா, இவருடைய உடலை கைப்பற்றக்கூடிய பங்களாதேஷுடைய அந்த காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த அடாப்சி அதாவது எந்தவித உடல் கூறு ஆய்வுகளும் செய்யாமல் அதை அப்படியே யூஎஸ் எம்பசிட்ட ஒப்படைக்கிறாங்க. தாகாவில் இருக்கக்கூடிய யூஎஸ் உடைய எம்பசிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்க அப்படியே அமெரிக்கா கொண்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல தான் சர்வதேச ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகப்படியான கேள்விகளை எழுப்புறாங்க. எதனால் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட அதிகாரியுடைய ப்ரொஃபைல் மட்டும் கிடையாது, இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள் அதோட சேர்த்து அவருடைய பொறுப்பு இருக்குல்ல, இது மட்டும் கிடையாது, இவர் பின்புலமும் அதிகப்படியான கேள்விகளை எழுப்புது. அதுக்கு காரணம், இவர் இறந்து போன ஆகஸ்ட் 31 மட்டும் கிடையாது, இறந்து போன 2 நாட்களுக்கு அப்புறம் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் ஒரு முக்கியமான மீட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஒரு ஒட்டுமொத்த கூட்டத்திலையும் கைதட்டல் வருது. அந்த கைதட்டலை வாங்கிக்கிற நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறார். இந்த வீடியோ நீங்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த யூடியூப் பக்கத்துலேயே பார்க்க முடியும். அதில் 1.30 செகண்டில் அந்த எல்லா பேரும் ஆடியன்ஸ் எல்லாம் கைதட்டுவாங்க. இது வந்து ஒரு செமிகண்டக்டர் சமிட்னு வச்சுக்கோங்க. செமிகண்டக்டர் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள், அதில் முதலீட்டாளர்கள், இவங்களுக்கான ஒரு சமிட். அதில் அவர் பேசுகிறார். ஆரம்பித்த 1.30 செகண்டில் அவர் எல்லாரும் கைதட்டலை வாங்கிட்டு அவர் கேட்பார், நான் சீனா போனதுக்காக கைதட்டுறீங்களா, இல்லை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிப்பார். அந்த இடத்துல வச்சு தான் ஒட்டுமொத்த மீடியானா சாதாரண மீடியா கிடையாது, சர்வதேச ஊடகங்கள்லாம் அந்த இடத்துல தான் அந்த குறிப்பிட்ட ஸ்பீச் இருக்குல்லையே அதை வச்சு டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன டீகோட் பண்ணுறாங்கன்னா, அதற்கு முந்தின நாள் இறந்து போன ஜாக்சன் அவர்களுடைய அந்த மரணம் இருக்குல்ல, அதை தொடர்புபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தொடர்புபடுத்த என்ன காரணம்? முதலாவது, இவர் யார் அப்படின்னா, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய யூஎஸ் எம்பசி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சாதாரண அதிகாரி, அவர் விஷயமா வந்துட்டு போயிருந்தார் அப்படின்னு. ஆனால் ஆய்வுகள் என்ன சொல்லுது, கடந்த 3 வாரங்களாக சர்வதேச ஊடகங்களுடைய ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் சுமார் 8 மாதங்களுக்கு மேலாக, சரியாக சொல்லணும்னா பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுல புரட்சி ஏற்பட்டு அந்த காலகட்டத்துக்கு முன்பிருந்து அவர் அங்கே தான் இருக்கார். அவர் ஸ்பெஷல் ஏஜென்ட்டாக இங்கே போகிறாரு. அவர் சாதாரண அதிகாரி கிடையாது, சீனியர் யூஎஸ் ஆர்மி ஆஃபீஸர் மட்டும் கிடையாது. அவர் ஃபோர்ட் லிபர்ட்டி ஹெட் குவார்ட்டர் இருக்கக்கூடிய யூஎஸ் ஆர்மி ஸ்பெஷல் ஆப்ரேஷன் கமாண்டரில் அதை சேர்ந்தவர். அப்படியான ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி பங்களாதேஷில் ஒரு ரூமில் அகால மரணம் அடைகிறார். மிக முக்கியமானது, அவர் 50 வயசுன்றது மட்டும் கிடையாது, அவர் ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறதும் கூட. இதை நார்மலாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செய்தி ஊடகங்களை விவாதம் பண்ணால் பரவாயில்ல, பிஸ்னஸ் டைம்ஸில் வந்து ஏகப்பட்ட செய்தி நிறுவனங்கள் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபைலு, அவர் லிங்க்டின்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைலு, அவர் இறந்ததுக்கப்புறம் 1 வாரம் ஆக்டிவ்ல இருந்த ப்ரொஃபைல் எல்லாமே டீஆக்டிவேட் ஆகிருக்குது. அது இதுன்னு ஏகப்பட்ட சந்தேகங்களை எழுப்புறாங்க. இது என்ன நடந்தது, இந்த சிஏஏ விவகாரம் என்ன, இதன் பின்னாடி என்னென்ன கேள்வி எழுப்பப்படுது, இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முதலீட்டு விவரமாக ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் ஒரு முதலீட்டு விவரங்களை அறிவிக்கிறாங்க. அவங்க ஒரு என்எஃப்ஓ அறிவிக்கிறாங்க. இந்த என்எஃப்ஓட பேர் BSE 500 என்ஹான்ஸ்டு வேல்யூ 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இதோட கடைசி தேதி நவம்பர் 9. பொதுவாக பேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு FD போடுறீங்கன்னா சுமார் 5% 6% ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த என்எஃப்ஓ இண்டெக்ஸில் கடந்த 5 வருடங்களில் சுமார் 36.3%, சுமார் 7 வருடங்கள் கணக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, சுமார் 24.6% அளவிற்கு இதோடைய CAGR ரிட்டர்ன் இருக்குது. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பின்தொடர்ந்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட NAV 10 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. இதில் மிக முக்கியமானது, இதில் நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் அமௌண்ட் மந்த்லி கட்டுறீங்களோ அதில் 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரேஜும் உண்டு. இதில் ஆண்டுக்கு 2.5 லட்சம் வரைக்கும் முதலீடு பண்ணக்கூடிய அந்த முதலீட்டு மூலமாக கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் இருக்குல்ல, அதுக்கு டேக்ஸ் கிடையாது, டேக்ஸ் ஃப்ரீ. இதில் கூடுதல் விஷயம், NRI இருக்கக்கூடியவங்க 18,000 ரூபாய் மாதம் செலுத்துகிற மூலமாக எனக்கு 2 கோடி வரைக்கும் இதில் ரிட்டர்ன் எடுக்க முடியும். மீண்டும் இதோட கடைசி தேதி நவம்பர் 9. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, QR கோட் இருக்குது. அதோட சேர்த்து இதை பற்றின விவரங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுலேயே உங்களுடைய ஓன் லாங்குவேஜ்லேயே உங்களுடைய சொந்த மொழியிலே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் கஸ்டமர் கேரை கனெக்ட் பண்ணலாம். இல்லை ஒரு நபர் வந்து உங்கள் வீட்டிலேயே வந்து இதை பற்றின விவரங்கள் தெளிவாக சொல்லணும், நமக்கு ஒரு ஏஜென்ட் தேவை அப்படின்னா அதுக்கான ரெக்வஸ்ட்டை நீங்கள் அதில் ரைஸ் பண்ணலாம். இவன் மீண்டும் விவகாரத்துக்குள்ளே வரலாம். இது எதனால் கேள்வி எழுப்பப்படுது அப்படின்னா, யூஎஸுடைய CIA, இந்த CIA உலகம் முழுவதும் தங்களுடைய இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி பொலிட்டிக்கல் கிளைமேட்டுகளே, அதாவது அந்தந்த நாட்டில் கூடிய அரசியல் கட்டமைப்புகள் இல்லை பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதில் அதிகமான தலையீடுகள் இருக்கும். மிக முக்கியமாக ஒவ்வொரு நாட்டுடைய அரசியல் தலையீடு அதோடைய சிறத்தன்மை இருக்குல்லையா, இதை தங்களுக்கு ஏற்றாப்புல மாற்றி அமைக்கணும். இல்லாட்டி அதை வரக்கூடிய லீடர்ஸ் இருக்காங்க, அதோடைய தலைவர்கள், அவங்க நமக்கு வசதியான நபர்கள் வரணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குதுன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய தலையீடை CIA உருவாக்கும். இப்போன்றது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு எங்கே வலுவாக எழுப்பப்பட்டுச்சு அப்படின்னா, சமீபத்தில் பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா அவர்கள் தப்பிச்சு நாட்டை விட்டு வெளியேறினாங்க. அவங்க இந்தியாவுக்கு மிக சார்பாக இருக்கக்கூடிய நபர்கள்.
நல்ல உறவோடு இருந்த பங்களாதேஷில் அதில் அவங்களுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து அங்கே மிகப்பெரிய கலவரம் நடந்து முடிஞ்சு அங்கே இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதற்கு பின்னாடி சிஐஏ போன்ற வெளிநாட்டு ஏஜென்சியோடைய சக்திகள் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு ஏகப்பட்ட ஆர்டிகல் வெளியே வந்துச்சு. இது இங்கே மட்டும் வந்தது கிடையாது. சதர்ன் ஏஷியா முழுவதும் சரி, இல்லை மிடில் ஈஸ்ட் ஏரியாவும் சரி, இந்த எல்லா நாடுகளிலுமே சிஏவுடைய தலையீடு இருக்கு. சிஏவுடைய மிக முக்கியமான வேலையே அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் யார் அதிகாரத்துக்கு வராங்க அப்படின்றதுல தங்களுடைய தலையீடு தீவிரமா திணிக்கிறதா சிஏவுடைய வேலையா இருக்கு. இந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு நேற்று கிடையாது. 1967 இருக்குது. சோவியத் யூனியன் இருந்த காலத்திலிருந்தே இருக்குது சிஏவுடைய மீதான குற்றச்சாட்டுகள். இந்த குற்றச்சாட்டுக்கு அவங்க மறுப்பு தெரிவித்தாலுமே கூட இதுக்கு ஆதாரங்களை அடுக்கிக்கிட்டே போறாங்க. இப்போ இதையே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. எங்கே வரைக்கும் நீளுது அப்படின்னா, இந்த அதிகாரி பங்களாதேஷில் தங்குறாரு. இதற்கு முன்னாடி இவர் இறந்து போன டயத்தில் இவர் ஒரு ஸ்பெஷல் கமாண்ட், அது மட்டும் கிடையாது, அவர் யுஎஸ் ஆர்மியில் சீனியர் ஆஃபீஸர் விட ட்ரைனிங் குடிக்கிற நபர் இந்த அளவில் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தோடு என்ன வருதுன்னா, இவரோட ஸ்பெஷலைசேஷன் இல்லையா, அது இன்ஃபென்ட்ரி ஆஃபீஸராகவும் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆஃபீஸராகவும் 11A 18A நீங்கள் தேர்னாலே உங்களுக்கு விவரங்கள் கிடைக்கும். இந்த ரெண்டுலையுமே மிக முக்கியமான அதிகாரியாக இருந்திருக்காரு. இந்த ரெண்டுமே சிஐக்கு நெருக்கமாக வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இவர் சீனியர் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. எனவே இதில் பயிற்சி கொடுக்கக்கூடிய வேலைகளுக்குல இது வந்திருக்காரு. ஏன்னா இவர் பங்களாதேஷில் கூட தாகால வந்து தங்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. அங்கே ஒருவேளை ஆர்மி சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் ஒரு இராணுவ ஒத்துழைப்போட அங்கே இராணுவ பயிற்சி நடக்குதுன்னா அது வேற கணக்கு. ஆனால் இந்த நபர் வந்து தங்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த கேள்வி எது வரைக்கும் போகுது அப்படின்னா, அதற்கு முந்தின நாள் இவர் இறந்து போனதுக்கு பின்னாடி இல்லையா, அதுக்கான விஷயங்களை எழுப்புறாங்க. இவர் இறந்து போனதுக்கு மிக முக்கியமான காரணம் ரஷ்யாவுடைய தலையீடு தான். ரஷ்யா ஒரு மிக முக்கியமான முயற்சியை, சிஐஏவுடைய மிக முக்கியமான முயற்சி, இவர் வச்சு ஏற்படுத்திய மிக முக்கியமான முயற்சியை அவங்க முடிவு கட்டியிருக்காங்க அப்படின்னு வெளிப்படையாகவே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இது நடக்குது இல்லை, அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ரஷ்ய அதிபர் புதின் அவர்களும் மோடி அவர்களும் சாங்காயில் இருக்கக்கூடிய SCO சமிட் அதை முடிச்சிருப்பாங்க. முடிச்சுட்டு அவங்களோட காரில் ஒன்றா பயணிச்சாங்க. மிக முக்கியமாக ஏறக்குறைய 1 மணி நேரம் அந்த காரில் அவங்க முக்கியமான விவாதங்களில் இருந்தாங்க அப்படின்ற விஷயங்களும் எழுப்பப்பட்டுச்சு. இவர் தொடர்பு படுத்தான் இந்த நபரை மிக முக்கியமான ஒரு முயற்சியை ரஷ்யா முறியடிச்சிருக்கு. அந்த முயற்சி என்னன்னா, நரேந்திர மோடி அவர்களுக்கு நேர் எதிராக, மிக முக்கியமாக நரேந்திர மோடி அவர்களுடைய உயிருக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய விஷயம். அதனால தான் அவர் யார், நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுமே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் சீனா போனதுக்காக கைதிட்டீங்களா இல்லை திரும்பி வந்துட்டேன்றதுக்காக கைதிட்டீங்களா அப்படின்றார். இவரோட இறப்பு சம்பந்தமாக சண்டே டைம்ஸ் மிக தீவிரமாக ஆய்வுகள் பண்ணி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இன்னும் பல தகவல்கள் அவங்க சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யுஎஸோட ஆர்மி ஸ்பெஷல் ஆப்ரேஷனல் கமாண்ட் இதனுடைய கமாண்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரலாகவும் இவர் இருந்தார். அதில் மிக முக்கியமான பொறுப்பில் இவர் இருந்தார். இவருக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான பணியை சதர்ன் ஏஷியாவில் இந்த மாதிரி சிஏயுடைய ஆப்ரேஷன்ஸ் இல்லையா, அதுக்கு அவர் பயிற்சிகள் கொடுப்பது மட்டுமே. இது எல்லாத்துக்கும் வாஷிங்டன்லேருந்து கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பதில் என்னவா இருக்குது அப்படின்னா, இது ஒரு சாதாரண நிகழ்வு, இயற்கையான மரணம், இந்த அளவில் முடிக்கிறாங்க. அதில் எழுப்பப்பட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தாகா பொறுத்த வரைக்கும் அதோடைய எம்பசியும் அதே மாதிரியான விஷயங்களை மழுப்பவே செய்கிறாங்க. இதுதான் செய்தி நிறுவனங்கள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் அதற்கு முன்னாடி கடந்த 6-7 மாதங்களாகவே யுஎஸோடைய நடவடிக்கை, அதாவது அமெரிக்காவோட நடவடிக்கைன்றது பாகிஸ்தானை கூப்பிட்டு அவங்க கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்கறதாகட்டும், எல்லை பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை பாகிஸ்தானுடன் தீவிர உடன்படிக்கைகள் வரதாகட்டும், இந்தியாவுடைய இறக்குமதி ஏற்றுமதி வரிகளாகட்டும், இப்படின்னு எல்லா இடங்கள்லையுமே அதை லாஸ்ட்டாக புதின் அவர்கள் சந்திச்சாங்களே, அந்த இடத்துலலாம் வெளிப்படையாக ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப மோசமான விமர்சனங்களை முன் வச்சார். இது எல்லாமே கடந்த ஒரு 6-7 மாதங்களாக என்னவா இருக்கு அப்படின்னா, அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு போகக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்தியாவில் இல்லை. அமெரிக்காவுடைய சொல்லை கேட்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் தான் பெரும்பாலும் இந்தியாவை ஆண்டாங்க கடந்த 60 வருஷமா. முதல் முறையாக அமெரிக்காவுடைய பேச்சை தாண்டுது. அமெரிக்காவை தாண்டி பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்க இந்தியா முயற்சி பண்ணுது. அதுக்கு எந்தவித அடிபணிதலும் இல்லாமல் சரண்டர் ஆகாம தொடர்ந்து இந்தியா நகருது இல்லையா. இது முதல் முறையாக அமெரிக்காவை அசௌகரியமாக்குது. முக்கியமாக சதர்ன் ஏஷியாவில் இந்தியா தான் மிக முக்கியமான சக்தி. அது இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்து ரஷ்யாவுடன் நகர்றது இல்லையா, அதுக்கடுத்து சீனாவுடன் க்ளோஸாக நகர்றது இல்லையா, இது நிச்சயமாக அமெரிக்கா எதிர்பார்க்காத ஒரு நகர்வு. எனவே இப்படியான காலகட்டத்தில் ஒரு அதிகாரி தாகால இறக்குறது, அதுக்கு முன்னுக்க SCO சம்மிட்டுக்கு மோடி போயிட்டு வந்தது, அங்கே புதின் அவர்களை சந்தித்து ஏறக்குறைய 1 மணி நேரம் காரில் சந்தித்தது, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் டெல்லியில் அதுக்கு அடுத்த நாள் இறந்து போன அடுத்த நாளே நான் திரும்பி வந்ததுக்காக கைதட்டுறீங்களா அப்படின்னு அவர் மறைமுகமாக கேள்வி எழுப்புறது. அதோட சேர்த்து இன்டெலிஜென்ஸோட இன்புட்டையும் சேர்த்து எல்லா பக்கமும் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றின எல்லா விவரங்களுமே, அவர் எப்படி இறந்தார், அவர் எதற்காக வந்தார், இப்படியான விஷயங்களை வாஷிங்டனில் தெளிவுபடுத்தாத வரைக்குமே இந்த யூகங்கள் வளரதான் செய்யும். ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம் சொல்ல முடியும், வேறு எந்த காலகட்டத்திலும் இல்லாத ஒரு இந்தியா இன்னைக்கு இருக்குது. அடிபணிஞ்சு போக முடியாது. ஏறக்குறைய ஏற்றுமதி இறக்குமதியில் அவங்க விடுத்திருக்கக்கூடிய வரி இருக்கு இல்லையா, அந்த வரி மூலம் ஒரு பெரிய பொருளாதார அடியை இந்தியா சந்திக்கின்றாங்க.
ஆனால் அது எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த விதத்திலையும் அதுக்கு அடிபணிஞ்சு போகாமல் அடுத்த கட்ட நகர்வுகளை இந்தியா மேற்கொள்ளுது. மிக முக்கியமாக இராணுவம், அப்போ எரிசக்தி போன்ற துறைகளில் ரஷ்யாவுடனான உறவு இருக்குல்லையா, அதில் எந்த இடத்துலையுமே பின்வாங்க இந்தியா தயாராக இல்லை. ஒரே காரணம், என்னுடைய நாட்டுக்கு எது நல்லதோ அதுதான் செய்ய முடியும், இன்னொரு நாட்டுடைய தேவைக்காகலாம் இங்கே ஆட்சி நடத்தலை அப்படின்ற ஒரு வலுவான நிலையில் இந்த ஆளும் ஆட்சியாளர்களும் நரேந்திர மோடி அவர்களும் இருக்கிறதா காரணம். இறுதியாக இன்னைக்கு நாம பார்த்த ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் லைஃப் உடைய NFO அதோடைய கடைசி தேதி நவம்பர் 9. இதை பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, QR கோட் இருக்குது, அதை பின்தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்.